டிஆர்பி எக்ஸாம் வந்து எப்படி பாஸ் பண்ணுவது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ஃபீல்டில் என்னுடைய ஃபஸ்ட் எபிசோட். போட்டித் தேர்வு அப்படின்னாலே எல்லா போட்டித் தேர்வும் ஒரே மாதிரி தான். முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதற்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் மாடல் பேப்பர், அதே மாதிரி மோட்டிவேட்டர் இருக்கிறது. இது எல்லாமே ஒரு மனிதன், அதாவது ஒரு மனுஷி பாஸ் பண்ணுவதற்கு, எந்த ஒரு தேர்வையும் பாஸ் பண்ணுவதற்கான வழிமுறைகள். சரி, இதில் என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது, நம்ம வந்து எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை, ஒரு டீட்டெயில்டு ஒரு ஸ்டடியாக நிச்சயம் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள உள்ள போகலாம். முதல் விஷயம், பாடத்திட்டம். நம்ம வந்து இந்த பிஜிடிஆர்பியில் வந்து எல்லா சப்ஜெக்டும் இருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது, தமிழ் லிட்ரேச்சர் இருக்குது, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்குது. ஒன்னொன்றுக்கு ஒவ்வொரு விதமான வேகன்சி பொசிஷன் இருக்குது, அந்த ரிசர்வேஷன் இருக்குது. ஆனால் எது இருந்தாலும் நமக்கு என்ன சிலபஸ், என்ன பாடத்திட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். எப்போதும் உங்கள் கையில் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணல உங்களுக்கு ஹேண்ட் ஆன் கையில் இருக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ஸில் இருக்கணும் உங்களுடைய சிலபஸ். எப்போவுமே தேவையில்லாத விஷயத்தை படிக்கக்கூடாது. ஸோ சிலபஸ் ஃபுல்லாக இருக்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை மறக்கவே கூடாது. ஏன்னா தேவையில்லாத விஷயத்தை படிச்சுட்டு இந்த ஷார்ட் பீரியடில் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு வழி இல்லாமல் போயிடும். சரிங்களா? அதாவது நிறைய இளைஞர்கள் பேசியில் வந்து போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணல, நான் பல மணி நேரம் படிக்கிறேன், நான் பாஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. என்ன காரணம்னா, எந்த விஷயத்தை படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம், எவ்வளோ காலத்தில் படித்து முடிக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அது நம்ம இளைஞர்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாங்க. அதை மிஸ் பண்ணக்கூடாது. எனவே இதை நான் கண்டிப்பாக சொல்லுன்றேன். இப்போ இந்த சிலபஸை படிக்கையிலேயே, புக்கு படிக்கையிலே எப்படி படிக்கணுங்கிறது இன்னொரு இந்த இதில் லேட்டர் நம்ம பேசுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த சிலபஸில் எப்படி படிக்கிறது அப்படின்னா, நோட்ஸ் எடுத்து படிக்கிறதா, கோடு போட்டு படிக்கிறதா. நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி இந்த புத்தகத்தை, எந்த புத்தகமோ ஸ்டாண்டர்ட் புத்தகமாக இருந்தாலும் சரி, இல்லை நோட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பழகுங்க. ஆனால் மொத்தத்திலே படிக்கவே இல்லைன்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இப்போ டைம் கிடையாது. 100-110 நாள் தான் இருக்குது. எப்படி இந்த தேர்வில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும்னா, நிச்சயமாக நோட்ஸ் எடுத்து எழுதி பழகுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். எனவே நோட்ஸ் எடுக்கணுமா, இல்லை நோட்ஸ் எடுக்காமல் ஃபுல் சிலபஸை கவர் பண்ண முடியுமா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தருக்கு நோட்ஸ் எழுதா தான் மனசில் இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து கோடு போட்டால் போதும், ரிவிஷன் பண்ணையில் ரொம்ப எளிதில் பாஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதனால் உங்களுக்கு உங்களுடைய பலம், பலகீனம் ரெண்டும் உங்களுக்கு தான் தெரியும். எதில் நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்கன்னு பாருங்கள், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த வித மாற்றம் கிடையாது. அடுத்தது, நம்ம பாடம் படிக்கிறோம். நார்மலாக நிறைய மக்கள்கிட்ட, இந்த போட்டித் தேர்வு எழுதுறவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை என்னென்னா, எப்படி படித்தோம், எவ்வளோ நேரம் படித்தோம், அதை தாண்டி இந்த ரிவிஷன் மறந்துடுவாங்க. ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் வந்து இந்த 100-110 நாளையில் இந்த பாடங்களை நீங்கள் படிக்கிற விதம், ஒரு டைம் டேபிள் போட்டு படிக்கணும். நம்ம அடுத்து பேசுகிறேன். இப்போ அந்த டைம் டேபிள் போட்டு படிச்சிங்கன்னா, ஒரே ஒரு முறை மட்டும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேர்வில் ஞாபகம் வரவே வராது. யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஞாபக சக்தி உள்ள ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு முறையில் கண்டிப்பாக எந்த ஒரு பாடமும் ஞாபகத்தில் வரவே வராது. எனவே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டைம் படிக்கிறீங்க, அட்லீஸ்ட் இன்னும் ஒரு முறை ரிவிஷன் பண்ணணும், மறந்துடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு, அதாவது சாய்ஸ் ஆஃப் புக்ஸு எல்லாம் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா, ஆழ உழுவது தான் சூப்பர். அகல உழுவது சூப்பரே கிடையாது. நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம், வரலாற்றில் படிச்சிருக்கோம், தமிழ் லிட்ரேச்சரில் படிச்சிருக்கோம். அகல உழுவதை விட ஆழ உழுவது வந்து மிக சால சிறந்தது. அப்போ அகல உழணும் அப்படின்னா தப்பாக போய்கிட்டே இருக்கும். ஒரு டைம் படித்தா ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் ஆழ உழுதுன்னா டீப்பாக படிக்கணும், ஞாபக சக்தி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எனவே ரிவிஷன், உங்களுடைய மூளை, உங்களுடைய மைண்டு, உங்களுடைய மெமரி ரிட்டென்ஷன், இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு முறையாவது ரிவிஷன் பண்ணணும். பட் 110 நாள் 120 நாள் இந்த டைம் பீரியடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 80 நாட்கள் முதல் முறையாக படிங்க எந்த பாடத்தை படித்தாலும். அதுக்கப்புறம் ஒரு 30 நாட்கள், 110 நாள் ஆயிரும், 30 நாட்கள் ரெண்டாவது ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன்னா முதல்ல படிக்கையில் வந்து ஒரு பக்கத்துக்கு 10 நிமிஷம் ஆகுதுன்னா, ரெண்டாவது முறை படிக்கையில் வந்து ஒரு 3 நிமிஷத்தில் படித்து முடிச்சிடலாம். அப்புறம் மூணாவது முறை படிக்க போகையில் வந்து ஒரே நிமிஷம் தான், நம்ம என்ன படிச்சிருக்கோம், என்ன மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ 3 முறை படிக்கிறது உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நிச்சயமாக அருமையாக ஞாபகம் இருக்கும். ஸோ ரிவிஷன், நம்மளுடைய பிள்ளைங்க பண்ணக்கூடிய ஒரே ஒரு தவறு ரிவிஷன் பண்ணாமல் தான். கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணணும். அப்புறம்
வேகன்சி நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, ஐயோ எனக்கு இத்தனை வேகன்சி தானே இருக்குது, நான் எப்படி படிப்பேன் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து எதை பற்றி யோசிக்காதீங்க, ஒரு சீட் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உங்களுக்கு ஒவ்வொருத்தட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 100-150 சீட் இருக்குது, அதே மாதிரி தமிழ் லிட்ரேச்சர் 100-150 சீட் இருக்குது, ஜாகிரபி வந்து 12 சீட் இருக்குது, அதெல்லாம் இருங்க. ஆனால் அதற்கு தகுந்தபடி போட்டியாளர்கள் எண்ணிக்கையும் மிக அதிகமாக இருக்கும். எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமான போட்டியாளர்கள் இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் கவலையே வச்சப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சாலும் அந்த சீட்டு நீங்கள் வாங்குவீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இறுதி வரை இருக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே எக்ஸாம் எழுத வர மாட்டாங்க ஃபஸ்ட்டு. அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% எழுத வருவாங்க. இதில் போட்டித் தேர்வில் வந்து சீரியஸாக மக்கள் எவ்வளோ பேர் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, போட்டித் தேர்வு நான் எழுதணும், நான் பாஸ் பண்ணணும்னு எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா 10% பேர் தான். உண்மையிலே உங்களுக்கு வேலைக்கு போகணுங்க ஒரு பயங்கரமான ஒரு வேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த 10%ல் இருந்தீங்கன்னா குறைந்தது ஒரு நாளைக்கு 8-10 மணி நேரம் படிக்க வேண்டும். நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி படி டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பாஸ் பண்ண முடியும். எகெயின் ஐ எம் டெல்லிங் யூ ஹவு சீரியஸ் யூ ஆர். சீரியஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். நானும் அப்ளை பண்ணிட்டேன், எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், எங்கள் வீட்டம்மா சொன்னா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. உங்களுக்கு பாஸ் பண்ணணும், அரசு வேலைக்கு போகணும், அரசில் வந்து நம்ம வந்து ஒரு ஆசிரியராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை தனி, அது சீரியஸாக இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அடுத்தது முக்கியமான ஒரு டாபிக் நான் சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட். ஏன் நான் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி உள்ள சூழலில் இதை வந்து ஒரு 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் எல்லோரும் கண்டிப்பாக தூங்கி ஆகணும். வேறு சின்ன சின்ன வேலைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4-5 மணி நேரம் வேகணும். அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ இருக்குது, ஒரு 10 மணி நேரம் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஒரு பிரேக் விட்டு படித்தாலும் சரி, இல்லை மொத்தமாக படித்தாலும் சரி, என்ன பொறுத்தளவுக்கு மொத்தமாக படிக்கவே முடியாது. 1 மணி நேரம் படித்தா கொஞ்சம் பிரேக் வேணும், 1 மணி நேரம் படித்தா ஒரு பிரேக் வேணும். அதை வந்து டோட்டலாக ப்ரிப்ரேஷன் மட்டும் பண்ணுறவங்க வந்து 8-10 மணி நேரம் படிக்க முடியும். இல்லை ஒரு வேலையும் பார்த்துட்டு படிக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு 4-5 மணி நேரம் படிக்க முடியும். ஸோ காலையில் எழும்புறதுல இருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக இந்த ப்ரிப்ரேஷன் மட்டும்தான் உங்களுக்கு மனசில் இருக்கணும். எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது. ஏன்னா இதில் வந்து எல்லாருக்குமே பாஸ் பண்ணணும்னு ஒரு வேகம் இருக்கும். ஆனால் பாஸ் பண்ணுறவங்க எப்படி இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் பயன்படுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் இருப்பாங்க புத்தகத்தை ஃபுல்லாக, அதாவது புத்தகம் முன்னாடி உட்காந்துட்டே இருக்கும், ஆனால் அவங்க படிக்க மாட்டாங்க. அதை வந்து ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சென்ட். நீங்கள் அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ ஹாவ் டு பி மென்டலி அலர்ட். மனசளவில் உள்ளூர நீங்கள் வந்து எண்ணம் உங்களுக்கு உள்ளே இறங்கி நீங்கள் படிக்கணும், ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு புத்தகத்தில் வீட்டை சொன்னாலும் புத்தகத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு அப்படியே ஏதோ என்ன பகல் கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு பயனும் கிடையாது. நார்மலாக எல்லாருக்கும் நான் சொல்ல ஒரு விஷயம், நீங்கள் எல்லாம் ஒரு டெவலப்டு படித்தவங்க எல்லாம் பிஜி முடிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பக்கத்தை ஒரு A4 சைஸில் ஒரு பெரிய புக்கமாக இருக்கிற டெமி சைஸாக இருந்தாலும் சரி, A4 சைஸ் புக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 10 நிமிஷத்தில் ஒரு புத்தகத்தில் ஒரு பக்கம் படிக்கணும். அதே மாதிரி டெமி சைஸாக இருந்தால் 6 நிமிஷத்தில் புக்கில் உள்ள ஒரு பக்கம் படிக்கணும். இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ எவ்வளவு நாளையில் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் புக்ஸை படித்து முடிக்க முடியும்னு பாருங்கள். அதே மாதிரி ரிவிஷனுக்கு டைம் வச்சுக்கோங்க. இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட்டு. நம்ம படிக்கிறோன்னு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பக்கம் படித்தா அது யூஸ் கிடையாது. 1 மணி நேரத்தில் 10 பக்கம் கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வச்சு படிக்கணும். தட்ஸ் கால்டு டைம் டார்கெட். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து நம்ம நிறைய இளைஞர்கிட்ட சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹார்ட் ஒர்க் ஆர் ஸ்மார்ட் ஒர்க். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேலை வைப்பாங்க, ஆனால் ஒரு அவுட்புட் வராது. இன்னும் பாருங்கள், சில இளைஞர்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஹார்ட் ஒர்க் வேணும், ஸ்மார்ட் ஒர்க் வேணும். எப்போ ஹார்ட் ஒர்க் வேணும், எப்போ ஸ்மார்ட் ஒர்க் வேணும், ரெண்டையும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் பாஸ் பண்ண முடியும். கண்டதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் படிக்கலான்னு படிக்காதீங்க. அப்போனா அது ஹார்ட் ஒர்க்காக இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக 7 மணி நேரம் படிப்பீங்க, நோ யூஸ். ஸ்மார்ட் ஒர்க்குன்னு ஸ்மார்ட்டாக அருமையான ஒரு புத்தகம், எந்த புக்கில் வந்து பழைய கேள்விகள், நிறைய கேள்விகள் வருது, எது ஸ்டாண்டர்ட் புக்கோ எது ஸ்டாண்டர்ட் நோட்ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதான் ஸ்மார்ட் ஒர்க். அதே மாதிரி எந்த ஏரியாவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா, எந்த ஏரியாவில் நிறைய கேள்விகள் வந்திருக்கோ அதில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும். அந்த அனலைசிஸ் ரொம்ப முக்கியம். அதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதனால் ஹார்ட் ஒர்க் வெர்சஸ் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். இதுவும் ஒரு வெற்றியினுடைய ஒரு தாரக மந்திரம். அடுத்தது வந்து இப்போ நம்ம பேசுனதில் அனலைசிஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நிறைய பிள்ளைங்கள்ட்ட இன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே பார்க்குறது கிடையாது. என்னென்ன மாதிரி மாடல் கேள்வி கேட்டுருக்கான்னு பார்க்குறது கிடையாது. அதில் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் பார்க்க வேண்டியது. அதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. அது யூஸே கிடையாது. இப்போ உங்களுடைய சாப்டர் வந்து உங்கள் சிலபஸில் ஒரு 12 சாப்டர், பெரிய பெரிய சாப்டர் இருக்குன்னா, ஒவ்வொரு சாப்டர்லையும் கீழே ஒரு பேராகிராஃபில் உங்களுக்கு சிலபஸ் இருக்குன்னா, அந்த சிலபஸில்
நீங்கள் என்னென்ன கேள்விகள்லாம் பழைய ஆண்டுகளில் வந்திருக்கு, எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, ட்விஸ்ட் இருக்குதா, இல்லை டைரக்ட் கொஸ்டின் இருக்கா, இல்லை மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், இல்லை வேறு ஏதாவது லிஸ்டட் கொஸ்டின் மாதிரி இருக்குதா, இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கடந்த காலத்திலுடைய கொஸ்டின்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ண போனீங்கன்னா பெரிய பெரிய ஒரு இழப்பு ஏற்படும். ஸோ அனலைசிஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து மஸ்ட். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாடல் டெஸ்ட். அதான் வந்து நிறைய பேர் கடைசியில் பார்த்துக்கலாம், எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. யார் மாடல் டெஸ்ட் நிறைய எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த தேர்வு மிகவும் எளிமையாக இருக்கும், மிக மிக எளிமையாக இருக்கும். இது எப்படின்னா, நீங்கள் வந்து மாடல் டெஸ்ட்டோ மார்க் டெஸ்ட்டோ பண்ணாமல் நேராக போய் தேர்வு எழுதலாம். அப்படிங்கிறது வந்து ஒருத்தன் துப்பாக்கி எடுத்துகிட்டு குண்டு எடுத்துக்கிட்டு நேராக போருக்கு போகிற மாதிரி. போருக்கு போகிறவர் என்னென்னா, ப்ராக்டிஸே பண்ணாமல் போய் நேராக போருக்கு போனார்னா கைகால் இழந்துடுவார், உயிரோட போயிடும். அதே தான் லைஃபு. ஆனால் அந்த போருக்கு போகிறவர் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் உயிரோடு இருப்பார், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி தான் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ மாடல் டெஸ்ட்டோ மார்க் டெஸ்ட்டோ எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றி வந்து ரொம்ப அருகாமையில், அதாவது அருகில் இருக்குன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் மாடல் டெஸ்ட் எழுதாமல் நான் நேராக போய் எக்ஸாம் எழுத அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் சந்திப்பீங்க. இது நிறைய இளைஞர்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வெற்றி அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, அதுவரையும் போட்டித் தேர்வு வெற்றி அடையணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாடல் தேர்வு நிறைய எழுதணும். ரொம்ப முக்கியம், நிறைய எழுதணும். சரிங்களா? அடுத்தது வந்து இந்த மாடல் டெஸ்ட்டை பற்றி பேசலே, இந்த நீங்கள் போகிற தேர்வு, நீங்கள் எழுத போகிற தேர்வு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். இப்போ என்ன பிரச்சனைனா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து நமக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது. நம்ம எப்போவுமே பேப்பர் எழுதி பழகிருப்போம், மல்டிபிள் சாய்ஸ் எழுதி பழகிருப்போம். அப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஸ்டின்ஸு இன்றைக்கி ஆன்லைனில் நிறைய ஃப்ரீயாக கிடைக்கிது. நீங்கள் எழுதி பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ரொம்ப லேஸ் நினச்சிக்கிறோம், அப்படி கிடையாது. கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஸ்டின்ஸில். அடுத்தது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் நிறைய பேருக்கு என்னென்னா தவறுகள், இது யாருக்கும் நிறைய பேர் பேசுகிறது இல்லை. இப்போ 100 கேள்விகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து மொத்தம் 150 கேள்விகள் பார்த்துருப்பீங்க இல்லையா? 150 கேள்வியில் நீங்கள் வந்து 100 கேள்வி வந்து உங்களுடைய பாடம், 30 கேள்விகள் வந்து சைக்காலஜி, ஒரு 10 கேள்விகள் பொது அறிவு. நீங்கள் இந்த பாடத்தை ஒரு ஆர்டரை படிச்சுட்டே போவீங்க. 10வது கொஸ்டின் படிப்பீங்க. ஆனால் நீங்கள் 10வது கொஸ்டின் படிப்பீங்க, ஆன்சர் வந்து 11 எழுதிடுவீங்க. இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக். இட்ஸ் கால்டு மென்டல் மிஸ்டேக். இந்த மென்டல் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி அப்பப்போ கிராஸ் செக் செய்யணும். கரெக்டாக எந்த பேப்பரில் எந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா பண்ணுவீங்களோ அந்த கொஸ்டின் சரியான சாய்ஸ் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணணும். இது பெரிய பெரிய தாரக மந்திரம். ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? அல்லது இதை வந்து இங்கேயாவது நெகட்டிவ் மார்க் கிடையாது. நெகட்டிவ் இருக்கக்கூடிய நீட் தேர்வு, மற்றபடி சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் தவறு பண்ணது இந்த இடத்துல தான். மாற்றி பண்ணிடுவாங்க. நெகட்டிவ் மார்க் ஆயிரும், தப்பாயிரும். பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி தப்பாக எழுதி அப்புறம் மார்க் நெகட்டிவ் ஆகி தப்பு. பார்த்தீங்களா? ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ஷன் இன் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பேசணும், இந்த 150 மதிப்பெண்களில் 110 மதிப்பெண்கள் உங்கள் சப்ஜெக்ட், 30 மதிப்பெண்கள் எஜுகேஷனல் சைக்காலஜி, 10 மதிப்பெண்கள் பொது அறிவு. இப்போ உங்கள் கையில் என்னது கரெக்டாக இருக்குது? கையில் எஜுகேஷனல் சைக்காலஜி ஒரு புக்கோ 2 புக்கு தான். அதை நீங்கள் வந்து டீச்சர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, ஒழுங்காக பிஎட் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த 30 மார்க்குக்கு 27 மதிப்பெண்கள் ஈஸியாக வாங்கிட முடியும் கண்டிப்பாக. சரிங்களா? இன்னொரு 110 மதிப்பெண்கள் வந்து நீங்கள் படித்த பாடம். இந்த 110 மதிப்பெண்களில் கண்டிப்பாக நல்லா படிச்சிங்கன்னா 95லேருந்து 105 வரைக்கும் மதிப்பெண்கள் வாங்க முடியும். கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் அளவுக்கு வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா 150க்கு 125லேருந்து 130 மதிப்பெண்கள் கண்டிப்பாக வாங்கணும். நீங்கள் எந்த ரிசர்வேஷன் வரீங்க, எந்த கம்யூனிட்டி, அதெல்லாம் விடுங்க. நீங்கள் ஜென்ரலாகவே பாஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னா 130 மதிப்பெண்கள் வாங்கணும்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 6 மாதத்தில் உள்ள கேள்விகள் தான் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ஃபுல் பேப்பரை நான் படிக்கணுமே, என்ன பண்ணுறது? முடிஞ்சால் வந்து ஒரு பேப்பரை லேசாக புரட்டுங்க. அது தவிர நீங்கள் ஒவ்வொரு டைமும் மாதம் வரக்கூடிய ஏதாவது ஒரு கைடு, ஏதாவது ஆன்லைனில் வரக்கூடிய நிறைய சேனல்ஸில் இருக்குது. ஆன்லைனில் என்னென்ன ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ஃபுல் ஒரு டேயில் நடந்த ஃபுல்லாக சொல்லிடுவாங்க. இதை கண்டிப்பாக பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து நம்ம நிறைய பேர் பண்ணுறது வந்து, ஐயோ அங்கே ஜிகே தெரியாதுன்னு என்ன பண்ணுறது? கவலையே படாதீங்க. 10 மார்க்குங்க. நீங்கள் வந்து ஓரளவுக்கு விவரமாக இருந்தீங்கன்னா 6 மார்க் பண்ணிட முடியும். கொஞ்சம் மெனக்கட்டிங்கன்னா 8 மார்க் வாங்கிட முடியும். அவ்வளோதான். 10க்கு 10 பார்க்கணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? அது 1 மார்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் அலைகிறத விட உங்கள் சப்ஜெக்டை, உங்களுக்கு தெரிந்த சப்ஜெக்டை நல்லா படித்து
110 மதிப்பெண்களுக்கு 100 மதிப்பெண்கள் வாங்க, 105 மதிப்பெண்கள் வாங்க, பிரச்சனையே கிடையாது. யூ ஆர் த்ரூ. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் என்ன பாடத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணும், என்ன பாடத்துக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. உங்கள் சப்ஜெக்டில் நீங்கள் எக்ஸலண்ட்டாக இருந்தீங்கன்னா டைம் எவ்வளோ வைக்கணும், இல்லை வேற ஒரு சப்ஜெக்டில் எக்ஸலண்ட்டில் நான் வந்து குறையா இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி டைம் வைக்கணும். அந்த டைமை நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும். நீங்கள் டிவைட் பண்ணி ப்ராப்பரான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டோட படிக்கணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ படிக்கையில் நிறைய பேருக்கு வந்து இந்த சப்ஜெக்டை ரிவிஷன் பண்ணுறது வந்து எப்படி ரிவிஷன் பண்ணுறதுன்னு தெரியாது. நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு இதில் முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்க ரிவிஷன் பண்ணுறது. நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டேயில் படிக்கிற பாடத்தை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்தில் ரிவிஷன் பண்ணிடலாம். பழைய காலத்து டேப் ரெக்கார்டு பார்த்தீங்களா, 1 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, 1.5 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பட் ரிவைன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, டக் 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 ரிவைஷன் ஆயிரும். 2 நிமிஷம் தான். நாலு ஃபுல்லாக படித்த பாடம் இரவு தூங்க போகிறது முன்னாடி 10 நிமிஷத்தில் அப்படியே கண் முன்னால் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து நிற்கும். நிறைய பிள்ளைங்க பண்ணக்கூடிய ஒரே தவறு வந்து படிச்சுட்டு அப்படியே தூக்கி தூரப்பட்டு போகிறது. படிச்சுட்டு அன்னைக்கு அந்த பாடத்தை அசை போடுறதுன்னா டைஜஸ்ட் பண்ணுறது. அப்போ நம்ம எப்போ ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். சரிங்களா? இப்போ இந்த படிக்கிறதுல இன்னொரு ஷார்ட்கட் சொல்லி தரமாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஷார்ட்கட் இன் ப்ரிப்பரேஷன். இந்த ஷார்ட் பீரியடுக்கு 2 விஷயம் ஒன்று பண்ணணும். ஒன்று வந்து ஃபூலிஷ் மெமரின்னு சொல்லுவாங்க. ஒரு சப்ஜெக்டோட இன்னொரு சப்ஜெக்டை ரிலேட் பண்ணி படிக்கிறது. நிறைய இளைஞர்கள் நான் என்னுடைய வீடியோவில் ஒரு தனியாக வீடியோவில் நான் பேசியிருக்கேன். அதாவது ஒரு இயரை வந்து எப்படி ஞாபகம் வைக்கிறது, ஒரு பொருளை எப்படி ஞாபகம் வைக்கிறது, ஒரு இடத்தை எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறது. அதே மாதிரி நிமோனிக்ஸ். இப்போ நிமோனிக்ஸ்னு என்ன அர்த்தம், அந்த ஒரு சென்டென்ஸில் வந்து டாப்பில் உள்ள வேர்டை மட்டும். இப்போ நம்ம வந்து விப்ஜார் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்மளுடைய கோள்களை பற்றி நம்ம பேசலையும் நம்ம என்னென்ன வச்சுருக்கோம். இது மாதிரி புதுசாக என்ன பாடம் படிக்கிறீங்களோ அந்த பாடத்துக்கு நீங்கள் வந்து நிமோனிக்ஸ் இந்த ஃபஸ்ட்டு வேர்டை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ஃபஸ்ட் லெட்டரை வச்சு படிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த மாதிரி ஷார்ட் பீரியடில் படிக்கணும்னா இந்த நிமோனிக்ஸ் அண்ட் தி ஃபூலிஷ் மெமரி இந்த 2ஐயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது தனி எபிசோடே என்னுடைய இன்னொரு வீடியோவில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த இவ்வளோ மட்டும் நம்ம பேசுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து ஸ்டடி வித்தவுட் போர்டம். ஸ்டடி வித்தவுட் போர்டம் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரே சாப்பாடை சாப்பிட்றோம். ரைஸ் மட்டும் 3 நேரம் சாப்பிட முடியாது. சில பேர் தோசை மட்டும் சாப்பிட்டா முடியாது. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு 3 சப்ஜெக்ட் இருக்குது. உங்கள் ஆப்ஷன், உங்களுடைய ஃபுல் சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து எஜுகேஷனல் சைக்காலஜி ஒன்று இருக்குது, அப்புறம் ஜிகே ஒன்று இருக்குது. ஆனால் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு புத்தகத்தை எடுத்தாங்கன்னா அந்த புத்தகத்தை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நம்ம தூங்கணும், அல்லது அடுத்த ஒரு பேஜுக்கு போகணும், இல்லை அடுத்த ஒரு ஃபுல் புத்தகத்துக்கு சிலபஸ் போகணும்னு நினைப்பாங்க. சில பேர் நினைப்பாங்க, இல்லை பரவாயில்ல, நான் 1 மணி நேரம் இந்த சப்ஜெக்ட் படிப்பேன், 1 மணி நேரம் அதை படிப்பேன், 1 மணி நேரம் ஜிகே படிப்பாங்க. எகைன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் யாரை சொல்லையும் கேட்காதீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் எப்படி கொஹிசிவாக சூப்பராக படிக்கணும்னு நினச்சிட்டு ஒரே சப்ஜெக்டை எவ்வளோ நேரத்தில் படிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை நான் இந்த புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு தான் அடுத்த புக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு ஒரு 2 மணி நேரம் இந்த புத்தகத்தை படித்தோன்னே எனக்கு வந்து போர்டம் ஆகிடும், அதனால் நான் வந்து இன்னொரு புத்தகத்தையும் படிக்கணும், அது வேற ஒரு புத்தகத்தையும் படிக்கணும். ரைட், படிங்க. அதே மாதிரி கஷ்டமான ஒரு பாடம் வருது, படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு தாரக மந்திரம் ஒன்று சொல்லித்தரேன் உங்களுக்கு. மெமரி பீக் அப்படிங்கிறது நம்மளுடைய யூடியூப் சேனலில் மெமரி பீக்குன்னு ஒரு தனியாக ஒரு எபிசோடு இருக்குது. அந்த எபிசோடை நீங்கள் பாருங்கள். அதாவது எப்படி மெமரி ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொரு நாளிலையும் 2 முறை இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 2 முறை 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து உங்களை அறியாத ஒரு பெரிய ஒரு மெமரி ஸ்ட்ரக்சர் உங்கள் மனசில் இருக்கும். அந்த டைமில் முடியாத பாடத்தை, கஷ்டமான ஒரு பாடத்தை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா படிச்சிங்கன்னா சூப்பராக மெமரி ஆகும். சரிங்களா? இட்ஸ் கால்ட் மெமரி பீக். ஸோ அந்த எபிசோட் நீங்கள் ஃபுல்லாக என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மெமரி பீக்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சயின்டிஃபிக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த டைமில் எப்போ சுறுசுறுன்னு துருதுருன்னு இருக்கீங்களோ அந்த டைமில் ப்ரிப்பரேஷன் படிப்பை மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டைம் டேபிள் இந்த இதில் ஸ்டடியிலே போர்டமில் இருக்கக்கூடாது, போர்டம் வரக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி டைம் டேபிள். நான் சொன்னேன், ஒரே பாடமானு சரி, மாற்றி படித்தாலும் சரி, இத்தனை மணி நேரம் படிக்கணும், இவ்வளோ டார்கெட் வச்சு படிக்கணும், இவ்வளோ படித்து முடிக்கணுங்க ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். அப்புறம் நம்மகிட்ட வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு புக்கு படிக்கவா, 2 புக்கு படிக்கவா, மார்க்கெட் நோட்ஸ் படிக்கவா, அதாவது வந்து ஸ்டாண்டர்ட் புக். இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து பாட்டனி இருக்குது, ஃபிசியாலஜி இருக்குது. ஃபிசியாலஜினா ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அதில் ஒரு 4 பேர் ஆத்தர்ஸ் எழுதியிருப்பாங்க. ஆனால் இருக்கிறதுலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் புக் எதுவோ அந்த மாதிரி புக்கை பாருங்கள், ஃபஸ்ட் பார்ட். 2வது கைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கைடை மட்டும் பார்க்காதீங்க, 2-3 கைடு அதே மாதிரி இதில் வச்சுக்கோங்க. அந்த கைடை நேராக படிக்காதீங்க. ஏன்னா கைடு படிக்கிறது வந்து மாத்திரை சாப்பிட்றது மாதிரி,
புக்கு படிக்கிறது சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி, எப்போவுமே சாப்பாடு சாப்பிடணும், மாத்திரை வந்து உதவாகாது. அதனால் டெக்ஸ்ட்டை வந்து ஃபுல் புக்கை படிக்கணும். அப்புறம் வந்து மாடல் டெஸ்ட்டு, மாடல் பேப்பர் எழுதுகிற ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கைடில் படிக்கணும். அது தவிர மார்க்கெட் நோட்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த நோட்ஸை கவனமாக 2 அல்லது 3 கம்பெனிங்க, ஒரே ஒரு கம்பெனி மட்டும் பார்க்காதீங்க. நிறைய எவ்வளோ நம்ம பேசியிருக்கோம், எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் மாடல் கொஸ்டின் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் சக்ஸஸ் இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் மாடல் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு மார்க்கெட் மெட்டீரியல் மட்டும் பார்க்காம 2-3 மார்க்கெட் மெட்டீரியல், நல்ல மெட்டீரியல் உங்களுடைய சீனியர்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, அதை கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியும். ரைட்டா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இவ்வளோ டெஸ்ட் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், எங்கே சார் ஈஸியாக கிடைக்கும்? நிறைய இன்றைக்கி வெப்சைட் இருக்குது, நிறைய யூடியூப்பில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆன்லைன் ஃப்ரீ டெஸ்ட், ஆன்லைன் மார்க் டெஸ்ட். இந்த ஆன்லைன் மார்க் டெஸ்ட் டெய்லி ஒரு டெஸ்ட், ஒரு மணி நேரமோ ஒரு அரை மணி நேரம், முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு சிலபஸ் வைஸ் இங்கே இருந்ததுன்னா நீங்கள் ஒரு சிலபஸை முடிச்சிருந்தீங்க, அந்த சிலபஸில் என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ண முடியும்னு பாருங்கள். ஸோ ஆன்லைன் ட்ரையலுக்கு பார்க்குறதுக்கு இல்லை நீங்கள் வந்து காசு கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை, அது உங்களுடைய வசதி பொறுத்து. ஆனால் ஃப்ரீயாகவே இருக்கக்கூடிய கண்டென்ட்டு நிறைய வெப்சைட்டில் இருக்குது. போய் இறங்கி நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ சரியாக எழுதுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எனவே அந்த ஃப்ரீ ட்ரையல் டெஸ்ட்டை வந்து ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். அப்போ கம்ப்யூட்டரைஸ்டு டெஸ்ட்டு நீங்கள் தயாராகிடுவீங்க, ரொம்ப முக்கியம். அப்புறம் எங்கேருந்து படிக்கிறது? அடுத்து எல்லாம் நிறைய பேர்ட்ட ஒரு கேள்வி. ஸ்கூல் புக்கு நல்லா படிங்க. ஸ்கூல் புக்கு அப்படின்னா சரி, ஹிஸ்ட்ரி இருக்குது, அப்புறம் ஜியாகிரபி இருக்குது, சோசியல் சயின்ஸில் தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, அப்புறம் சயின்ஸ் கொஞ்சம் இருக்குது, மற்ற சில சப்ஜெக்ட்லாம் இல்லையே சார், எக்கனாமிக்ஸ் இல்லை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை, அப்புறம் வந்து நம்ம அக்கௌண்டன்சி இல்லை, இதெல்லாம் 11th 12th இருக்குது. அப்போ அந்த மாதிரி சப்ஜெக்ட் உள்ளவங்க 11th 12th புக்கை ஃபுல்லாக படிச்சுங்க. நார்மலாக ஒரு 15% 20%. இஃப் யூஆர் டீச்சர், உங்களுக்கு அந்த நீங்கள் ஏற்கனவே இருக்க டீச்சிங் இருக்குங்க பார்த்தீங்களா, அதுவே உங்களுக்கு அப்படியே யூஸ் ஆகிடும், அப்படியே படித்தது யூஸ் ஆகிடும். அதை தாண்டி காலேஜ் புக்ஸ், அதுக்கப்புறம் நோட்ஸ். சரிங்களா? அப்போ ஓரளவுக்கு யூ வில் பி ஏபிள் டு கவர் இட். அதனால் ஸ்கூல் புக்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். லேட்டஸ்ட் வந்திருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கரெக்டாக படிங்க. ஏன்னா உங்கள் சப்ஜெக்ட் படிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 நாள் 5 நாள் மேக்ஸிமம் ஒரு வாரத்தில் ஸ்கூல் புக்கை படிச்சிருவீங்க. அப்புறம் டெக்ஸ்ட் புக்கு, உங்கள் டெக்ஸ்ட் புக்கு, அப்புறம் நோட்ஸு, அப்புறம் மாடல் டெஸ்ட். அதே மாடலை நீங்கள் பண்ணணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவாய்ட் செல்ஃபோன் என்டர்டெயின்மெண்ட். இந்த 100 110 நாள் 120 நாளும் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு படிப்பு மட்டும் தாரக மந்திரம். நம்ம வாழ்க்கையில் அந்த செல்ஃபோன் எங்கேயும் போகிறது கிடையாது, சினிமா தேட்டர் எங்கேயும் போகிறது கிடையாது. ஊரில் கதை பேசுகிறவங்கெல்லாம் எல்லாம் இருக்கத்தான் செய்ய போகிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு படிப்பு மட்டும் கர்மமே கண்ணாயிராய். சொல்ல முடியுங்களா? மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவேறு தீமையும் மேற்கொள்ளார், செவி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார். கர்மம் ஒரே ஒரு விஷயம், இந்த வேலை நமக்கு வாங்கணும், நம்ம வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் பிஜி டீச்சர் ஆகணும், ஒரே ஒரு வேகம் மட்டும் இருக்குன்னு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் பொழுதுபோக்கை குறைத்து தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை விட்டுவிட்டு, முக்கியமாக தான் சொல்ல மறுபடியும் சொல்கிறேன், செல்ஃபோன். நான் நிறைய இடத்துல பேசியிருப்பேன், சினிமா ப்ளஸ் சீரியல் ப்ளஸ் செல்ஃபோன் ஈக்குவல் டு சீரழிவு. இந்த சீரழிவு போனீங்கன்னா உங்களை யாருமே உங்களை காப்பாற்ற முடியாது. அதிலிருந்து வெளியே வாங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த அரசு வேலைக்கு போகணும்னு படிங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரைட்டா? இன்னும் 2 டாபிக், இது 20 டாபிக் பேசுறது. செல்ஃப் கான்ஃபிடென்ட். நீங்கள் உங்களை நம்புங்க, முடியும் நம்புங்க. நீங்களே உங்களை நம்பலைன்னா யாருங்க நம்புவாங்க? ஸோ ப்ளீஸ் யூ டூ இட். நீங்கள் என்னால் முடியும், என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்க என்ன உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். ஜெயிக்க முடியுங்க வேகமும் உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கணும். உங்களை நம்புங்க. ஸோ ஆல்வேஸ் யூ ஆர் மோட்டிவேட்டட் அண்ட் செல்ஃப் மோட்டிவேட்டட் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஐ வில் டூ இட், ஐ கேன் டூ இட் அப்படிங்க எண்ணம் மனசில் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இறுதியாக பி பாசிட்டிவ். நம்ம மோட்டிவேஷனோட நெக்ஸ்ட் லெவல் பி பாசிட்டிவ். எஸ், ஐ கேன் டூ இட். ஒரு சீட் இருந்தாலும் அந்த சீட் எனக்கு கிடைக்கும் அப்படிங்க எண்ணம். எப்போவுமே மனம் தளராதீங்க. மனம் தளர்ந்து தான் படிச்சுக்கிட்டே இருக்கல பார்த்தா ஐயோ ஒரே போர் அடிக்கிறது நீங்கள் மனசில் நினச்சிட்டிங்கன்னா போர் தான் அடிக்கும். அதனால் இந்த போர்டமே இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா 2 விஷயம், மோட்டிவேட்டட் அண்ட் பி பாசிட்டிவ். நிறைய பேர் சொல்லுவாங்க நீ படிச்சு என்ன பண்ண, அது நடக்கும் இது நடக்கும், எதையுமே சிந்திக்காதீங்க. மோட்டிவேட்டட், செல்ஃப் மோட்டிவேட்டட் அண்ட் பி பாசிட்டிவ், யூ வில் பி ஏபிள் டு டூ இட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் நம்ம 21 டாபிக் பேசியிருக்கோம். இந்த 21 டாப்பிக்கையும் மனசில் உள்வாங்கிக்கிட்டு அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த ஷார்ட் பீரியடுக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பிஜி டீச்சராக நிச்சயமாக மாற முடியும். எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.